சாந்தி கணேஷ் டாக்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சம்மர்ல எப்படி நம்ம உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்க முடியும், இத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா யூஸ்வலா எல்லாரும் வெயில்ல உள்ள வந்த உடனே ஃப்ரிட்ஜ திறப்பாங்க, ஐஸ் வாட்டர் குடிப்பாங்க. இது எல்லாருக்கும் ஒத்துக்குமா? ஏன்னா வெளியில பயங்கர வெயில், அதுவும் சம்டைம்ஸ் 40-42 டிகிரி கூட போகுது. அது மாதிரி இங்க மைனஸ், அதாவது ஜஸ்ட் 2 டிகிரிஸ் இல்ல ஈவன் மைனஸ் ஐஸ் எடுத்து அப்படியே கூட சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணுவாங்க. இது எல்லாருக்கும் ஒத்துக்குமா? இப்ப யூஸ்வலா என்ன சொல்றதுன்னா, நான் தப்பா பண்ணிட்டேன்ப்பா, நான் ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டேன் வெயில்ல இருந்து அதனால சளி பிடிச்சிருச்சு அப்படின்பாங்க. இப்ப கோல்டு காஃப் இதுங்கிறது ஆக்சுவலி ஒரு வைரஸ் தான் வருது. சோ இது நீங்க ஒண்ணு ஜில்லுன்னு சாப்பிட்டதுனாலயோ வராது. பட் உங்களுக்கு அது எஃபெக்ட் ஆகலாம் சில பேருக்கு. ஏன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ஹியூஜ். வெளியில 32 டிகிரி கூட வச்சுக்காங்க, 40 கூட வச்சுக்காங்க. அங்கேருந்து உடனே 2 டிகிரிஸ் 4 டிகிரிஸ்ல நம்ம தண்ணி குடிச்சோம்னா சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. அதனால உங்க உடம்பு எப்படியோ அது பிரகாரம் தான் நீங்க பண்ணணும். பட் ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டு அது தாகத்தை அடக்காது. ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருக்கும். திருப்பி 5 நிமிஷத்துல எடுத்து தண்ணி குடிப்பாங்க. சோ எது பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் டெம்பரேச்சரை விட லைட்டா தண்ணிய சுட வச்சுட்டு அந்த வார்ம் வாட்டர் குடிச்சீங்கன்னா உடனே தாகம் அடங்கும். ஏன்னா இந்த சீசன்ல எல்லாரும் சொல்லுவாங்க, இவ்வளோ தண்ணி குடிக்கிறோம் ஆனா வயிறு ரொம்புது, ஆனா தாகம் அடங்கல அப்படின்னு சொல்லுவாங்க. சோ தாகம் அடங்க 1-2 டிகிரிஸ் ஹையர், இல்ல பானையில வச்ச தண்ணி. ஏன்னா பானையில இருக்கிற தண்ணி ரூம் டெம்பரேச்சரோட 2 டிகிரி குறைவா இருக்கும். இது ஹெல்த்துக்கும் நல்லது. ஏன்னா பானையில அந்த மண்ணுல வைக்கிறதுனால நிறைய பெனிஃபிட் நம்மளுக்கு வருது. சோ ஐஸ் வாட்டரை விட இந்த மாதிரி நீங்க குடிச்சு பாருங்க. யாரெல்லாம் நீர் மோர் குடிப்பீங்களோ அதுக்குன்னு ஒரு தனி பானை வாங்கிட்டு அதுல நீர் மோரை வச்சுட்டு அதை எடுத்து குடிங்க. இது கூட ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்ல தாகத்தை அடக்கும். இப்ப இது யாருக்கு ஒத்துக்காதோ அவங்க என்ன பண்ணலாம், இல்ல பாடியை டெஃபினட்டா கூல் பண்றதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீராம நவமிங்கிறது சம்மரோட பிகினிங்ல ஆரம்பிக்கிற ஒரு ஃபெஸ்டிவல். இதுக்கு என்ன அதுக்கு கொடுப்பாங்க, சுவாமிக்கு என்ன நம்ம ஆக்சுவலா நைவேத்தியம் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீர்மோர் பானகம். ரெண்டுமே சம்மருக்கு ஏற்ற ஒரு விஷயம். பானகம் அப்படின்னா என்ன, வெல்லம், அதுலயே ஏலக்காய், கொஞ்சம் எலுமிச்சம்பழம் இத போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. இதுதான் பானகம். அந்த வெல்லம் இருக்கிறதுனால டயபெட்டிஸ் இல்லாதவங்க தாராளமா குடிக்கலாம். இது ரொம்ப கூலிங் எஃபெக்ட். அண்ட் அதோட லைம் இருக்கிறதுனால ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வருது. இந்த மாதிரி நம்ம குடிக்கலாம். யாரால குங்குமம் பூ போட முடியுமோ அதுல போட்டுக்கலாம். சோ இந்த மாதிரி பானகம், நீர்மோர் அப்படிங்கிறது நிறைய தண்ணி ஊத்தி அதுல கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, அதுதான் நீர்மோர். சோ இதுதான் சம்மர் பிகினிங்ல நம்மளுக்கு சொல்லி தராங்க. இது மாதிரி நீங்க குடிங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நன்னாரி ஜூஸ். நன்னாரிங்கிறதே உடம்புக்கு குளிர்ச்சி. சோ இத நம்ம யூஸ் பண்ணா, இது ஒரு ரூட் ஆக்சுவலா. இத நம்ம தண்ணியில போட்டு வச்சா இது பிரமாதமா இருக்கும். இது நல்லாவே நம்மளுக்கு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். அது குடிச்சாலே ஈவன் ரூம் டெம்பரேச்சர்ல நம்மளுக்கு நல்லா இருக்கும். பாதாம்ல பாதாம் பிஸ்மின் ஒண்ணு எல்லாருமே இந்த டைம்ல குடிக்கிறாங்க. இப்ப பாதாம்ல என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா, இதுல குட் ஃபேட் இருக்கு. அதனால கேலரி இருந்தா கூட, ஒரு பாதாம்ல 7 கேலரி இது இருந்தா கூட நம்மளுக்கு ஹெல்த்தி ஃபேட் இது. அதனால கவலையே இல்லை. அண்ட் இதை ஆக்சுவலி ஊற வச்சு அதை ஒரு ஜெல் மாதிரி கம் மாதிரி பண்ணி அதை குடிக்கிறாங்க தண்ணியில போட்டு. சோ பாதாம்ல என்னெல்லாம் நன்மை இருக்கோ அது எல்லாமே இதுல வரும். அண்ட் இது ரொம்ப ஹெல்த்தி. இதுல கொஞ்சம் புரத சத்தும் இருக்கு, கால்சியம் சத்தும் இருக்கு. சோ இது எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு எனர்ஜியும் கிடைக்கும், கரெக்ட் டைப் ஆஃப் எனர்ஜி கிடைக்கும். அண்ட் இது
குளிர்ச்சி தான். சோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஒத்துக்குமோ அதை நம்ம ரெகுலரா குடிச்சோம்னா இந்த சம்மரை ஈஸியா நம்ம தாண்டிடலாம். இப்ப கிர்னி பழம்னு ஒண்ணு கிடைக்குது. இது வெளியில மஞ்சளா இருக்கும், உள்ளேயும் ஆரஞ்சாவும் இருக்கும், மஞ்சளாவும் இருக்கும். இந்த பழம் ரொம்ப ஃபேமஸ் இந்த டைம்ல. இதை கட் பண்ணிட்டீங்கன்னா உள்ள அப்படியே அந்த விதை வந்துடும். அந்த ஆரஞ்சு பார்ட்டை சாப்பிடுவாங்க. இத நிறைய இடத்துல ஜூஸ் போட்டு அதுக்குள்ள சர்க்கரை போட்டு இதை ரெடி பண்ணி இதுல ஐஸ் போட்டு வச்சிருக்காங்க. இதை அப்படியே நிறைய பேர் குடிக்கிறாங்க. இது ஃப்ரெஷ்ஷா பண்ணி உங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லைன்னா தாராளமா குடிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் எப்போ ஃப்ரெஷ்ஷா பண்ணினாங்க இது ஒரு பெரிய கேள்விக்குறி. அடுத்தது இத ஒரு பெரிய டப்பால போட்டு அதுல கலர்லாம் ஆட் பண்ணி இத கொடுக்கறாங்க. நேச்சுரல் கலரா நம்மளுக்கு ஆரஞ்சு கலர்ல இத கிடைக்குது. இது அப்படியே குடிச்சா உடம்புக்கு நல்லது. பட் இதுல ஒரு பிங்க், பச்சை அந்த மாதிரி கலர் போடுறது நல்லதே கிடையாது. ஏன்னா ஃபுட் கலர்ஸ்ங்கிறது கெமிக்கல்ஸ் ஆட் பண்றோம். சோ கிர்னி பழம் இப்போ நம்ம காலையில 8 மணிக்கு பண்ணிட்டு அதை வெளியிலேயே 11 மணி வரலும் வச்சா அது கெட்டு போயிடும். ஏன்னா இதுல நிறைய சர்க்கரை போடாட்டா கூட இதுல நிறைய கார்போஹைட்ரேட் சத்து இருக்கு, மாவு சத்து நிறைய இருக்கு. அதனால அதுல கிருமிகள் இது கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ இத சர்க்கரையை போட்டு தண்ணியும் ஊத்தி நம்ம எடுத்து வச்சோம்னா இது வெளியில வச்சா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள குடிச்சாதான் நல்லது. அது அடுத்தது பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல நம்ம வச்சோம்னா எதுவா இருந்தாலும் ஒரு லைட் புளிப்பு அதுல உண்டு, அதுல விட்டமின் சி சத்து இருக்கு. அப்போ அது ஒரு 2 மணி நேரம் வச்சா அந்த பிளாஸ்டிக் அந்த ஜூஸ்குள்ள போயிடும். அதனால இது வெளியில வைக்கணும்னா கூட எவர் சில்வர் பாத்திரத்துல வைங்க. பிளஸ் அரை மணிக்கு மேல வைக்க போறீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கூலிங் சிஸ்டம், ஒரு இக்லூ மாதிரி, அதாவது ஒரு இந்த தர்மகோல்ல பண்ணிருப்பாங்க, அதுக்குள்ள ஐஸ போட்டு நீங்க இது வச்சா அப்போ ப்ராப்ளம் இல்லை. பட் இது வெளியில வச்சா இது வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வீடா இருந்தா நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு இதை அப்புறம் சாயங்காலம் கூட எடுத்து குடிக்கலாம். பட் வெளியிலயே வைக்க போறோம், வெயில் அடியில வச்சுக்க போறோம் அப்படின்னா ஜாகிரதையா இருங்க. ஏன்னா இதுல கிருமிகள் இது ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம வாட்டர் மெலன், அதாவது தர்பூச பத்தி பேச போறோம். இப்ப தர்பூஸ்ல 2-3 விதம் கிடைக்குது. ஒண்ணு லைட் கிரீனா இருக்கும், ஒண்ணு லைட் கிரீன்ல வரி வரியா இருக்கும், இன்னொன்னு டார்க் கிரீனா இருக்கும். பட் எல்லாமே அதே தான், வெறும் கலர் தான் டிஃபரன்ஸ். பட் உள்ள எல்லாமே சேப்பு கலர் தான். இப்ப இந்த வாட்டர் மெலனை பொறுத்த வரலும் 100 கிராம்ல 40 கேலரி தான் இருக்கு. சோ இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கூட ஜூஸா குடிக்காத பழமா குடிக்கலாம். பட் இதுல கூட ஜூஸ் போட்டு விற்கிறாங்க. அதுவும் அரை மணி நேரத்துக்கு மேல வெளியில வைக்க கூடாது. அண்ட் சர்க்கரை போட்டு ஜூஸ் பண்ணினா நிச்சயமா ஜூஸாவே டயபெட்டிஸ் இருக்கிறவங்க குடிக்க கூடாது. சர்க்கரை போட்டா நிச்சயமா அதை எடுக்க கூடாது. சோ இந்த வாட்டர் மெலனை பொறுத்த வரலும் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேரே வாட்டர் மெலன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல 80% மேல தண்ணி தான் இருக்கு. அதனாலதான் கேலரி சத்து ரொம்ப குறைவா இருக்கு. அதனால இது சம்மரே நம்மளுக்கு நேச்சர் கொடுக்கிற ஒரு விஷயம். அதனால இது ரொம்ப நல்லது. இது ஹெல்த்துக்கு வெரி வெரி குட். அதனால நீங்க தாராளமா சாப்பிடலாம். இப்போ வாட்டர் மெலனை நம்ம கட் பண்ணி ஒரு ஃப்ரூட்டா வச்சா கூட அது வராத ஒரு இது போட்டுக்கிறாங்க. ஆனா கூட 8 மணிக்கு கட் பண்ணத நீங்க 10-10:30 மேல சாப்பிட்டீங்கன்னா அதுல கிருமிகள் இது வயிற்றுப்போக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால வாட்டர் மெலனும் ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணி சாப்பிடணும். அதுல நீங்க ஜூஸ் போட போறீங்கன்னா அதுவும் ஃப்ரெஷ்ஷா பண்ணி சாப்பிடணும். இல்ல வீட்டு சிச்சுவேஷன்ல நீங்க கட் பண்ணி வாட்டர் மெலனை ஒரு 2 நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சு அப்பப்ப எடுத்து சாப்பிடலாம். இல்ல ஜூஸா போட்டீங்கன்னா ஒரு 5-6 ஹவர்ஸ்க்குள்ள அதை சாப்பிட்டுடுங்க. சோ இந்த மாதிரி நீங்க அதை யூஸ் பண்ணா ப்ராப்ளமே வராது. இல்லைன்னா
உங்களுக்கு வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு.